வாங்க ஆண்டி. மதி என்ன பாத்துட்டு இருக்க? போ அம்மாக்கு போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, நான் பேசிட்டு கிளம்பிடுறேன். சம்பந்தியம்மா, நல்லா இருக்கீங்களா? பவானி அம்மா, எனக்கு தலை வலிக்குது. ஒரு காஃபி போட்டு ரூமுக்கு எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. மேடம் நில்லுங்க. எங்க அம்மா உங்ககிட்ட எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாங்க. அவங்களுக்கு பதில் சொல்லாம போனா என்ன அர்த்தம்? ஏன்னா நான் நல்லா இல்ல, உங்களால நாசமா போய் நிக்கிறேன்னு அர்த்தம். போதுமா இல்ல இன்னும் ஏதாவது சொல்லணுமா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சம்பந்தி. நீங்க எப்பவுமே நல்லா இருக்கணும் தான் நாங்க எல்லாரும் நினைக்கிறோம். எங்களுக்கு தெரியாம உங்க பொண்ண என் பையன் தலையில கட்டி வச்சு எங்க குடும்ப கௌரவத்தையே கெடுத்துட்டீங்க. என் அண்ணன் பொண்ண கண்காணாத இடத்துக்கு துரத்திட்டீங்க. மொத்தத்துல என் குடும்பத்தையே நாசம் பண்ணி வச்சிட்டீங்க. அப்புறம் எப்படி நான் நல்லா இருக்க முடியும்? இதுக்கெல்லாம் நாங்க காரணம் இல்ல, எங்களோட போதாத நேரம் இப்படி எல்லாம் நடக்கணும்னு தலையில எழுதி இருக்கு. அதனாலதான் உங்க வீட்டுக்கு வந்து கேட்க கூடாத பேச்சுல கேட்டுட்டு இருக்கோம். மதி மதி, பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, நீ கூட கூட பேசாதம்மா. மதி, எங்க அம்மா கிட்ட இப்படி பேச வேண்டாம்னு சொல்லியிருக்கேன்ல, நீ கொஞ்சம் சும்மா இரு. வீடு தேடி வந்தவங்க எதிரியா இருந்தாலும் அவங்கள சிரிச்ச முகத்தோட வரவேற்கிறது தான் நம்மளோட பண்பாடு. பாவமா அவங்க, ஏன் நீ அவங்களை இப்படி தகாத வார்த்தையில பேசுற? பொண்ணு கட்டி கொடுத்த இடத்துல மரியாதை கிடைக்கலன்னா அவங்க மனசு என்ன பாடுபடும் நீ யோசிச்சியா? என் புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு யாரு நினைச்சாலும் அவங்க கிட்ட நான் இப்படிதான் பேசுவேன். இவங்களுக்கு நான் இவ்வளவு மரியாதை கொடுத்ததே பெரிய விஷயம். இவளை நான் என் மருமகளா ஏத்துக்கவும் மாட்டேன். இவங்க என்னோட சம்பந்தியும் இல்ல. அப்படி ஒரு நினைப்பு இருந்தா இப்பவே அத மறந்துட சொல்லு. அது மட்டும் இல்ல, என்னைக்குமே என் மருமக என் அண்ணன் பொண்ணு ஸ்வேதா தான். மா, இதுக்குதான் சொன்னேன். இதுக்குமா நீங்க என்ன தேடி வரீங்க? இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? என் நிலைமை புரிஞ்சுக்காம நானே இந்த வீட்டுல கஷ்டத்துல இருக்கேன். இதுல நீ வேற ஏமா என்ன பார்க்க வந்து அவமானப்படுற? பரவாயில்ல மதி, பொண்ணு கட்டி கொடுத்துட்டா பொறுத்துதான் போகணும். பரவாயில்ல விடுமா, நீ தேவையில்லாம அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காத. ஆண்டி, அவங்க என் மேல இருக்கிற கோவத்துல தான் உங்ககிட்ட இப்படி பேசுறாங்க. நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. மாப்ள, எப்படிப்பட்ட நிலைமையில என் பொண்ணுக்கு நீங்க வாழ்க்கை கொடுத்திருக்கீங்கன்னு இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது. உங்க நல்ல மனசுக்காக எவ்வளவு அவமானத்தையும் நான் தாங்கிக்கிறேன் மாப்ள. நீங்க என் பொண்ணை மட்டும் சந்தோஷமா பாத்துக்கிட்டீங்கனாலே போதும் மாப்ள. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. பதே, அப்ப நான் போயிட்டு வரேம்மா. மா, நீ வர வேண்டாமா? எதுவா இருந்தாலும் எனக்கு போன் பண்ணு, நான் உன்னை வந்து பாக்குறேன்.
எங்க அம்மா இங்க வந்து அவமானப்படுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த மாதிரி மீனாட்சி மேடத்து கிட்ட பேசி அவங்க கோவத்தை தூண்டி விடணும். நான் கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு போகணும். மகிழ்ச்சியை இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வரணும். மகிழினி, மகிழினி, அம்மா வாங்கம்மா, உள்ள வாங்க. வாமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கம்மா. அம்மா உட்காருங்கம்மா, உட்காருங்கம்மா.